அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவங்க யாரு? என்ன இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் இவங்கள பார்த்திருக்கேனா? சாரு, என்ன தெரியலையா? நான் உன் அத்தை வந்திருக்கேம்மா. உன் அத்தை வந்திருக்கேன். அத்தையா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன சம்மந்தி இது? என்ன போய் ஞாபகம் இல்லைங்கிறா? சாரு, நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. என்ன அத்தைன்னு உன் வாய் நிறைய கூப்பிடுவியே. என் மேல அவ்வளவு பாசமா இருந்தியம்மா, அதெல்லாம் மறந்து போச்சா? மருமகளேன்னு கூப்பிட்டா எங்க இருந்தாலும் என்ன பாக்கறதுக்கு ஓடி வருவியே. ஓடி வருவேனா? உங்க மருமகளை கூப்பிட்டா நான் ஏன் ஓடி வரணும்? சாரு, விளையாட்டுக்கு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லாத. நீ பொய் தானே சொல்ற. அத்தை இத்தனால பார்க்க வரலன்னு உனக்கு என் மேல கோவமா? அதனாலதான் எனக்கு தெரியலங்கிறியா? இல்ல, எனக்கு ப்ராமிஸாவே தெரியல. இல்ல இல்ல சாரு, நீ பொய் சொல்ற. நான் தமிழோட அம்மாமா. நான் தமிழ பெத்தவ. என்ன என்ன எப்படி உன்னால மறக்க முடியும்? நீங்க அவரோட அம்மாவா? ஆமா சாரு. அப்பா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவங்க முகம் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. உண்மையாவே இவங்க தான் அவரோட அம்மாவா? இவங்கள நான் பார்த்ததே இல்லப்பா. சாரு, நான் நிதிஷ்மா. என்ன ஞாபகம் இருக்கா? போடா ஃபூல். நான் உண்மையில எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? என்ன இத்தனை நாள் என்ன பார்க்க வரல? நீ அண்ணன்டா, ஒண்ணு போய் ஞாபகம் இல்லாம இருக்குமா? சாரு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் பார்க்க வர முடியல. தப்பா எடுத்துக்காத. சச்சா, பரவாயில்லடா. இப்பயாவது பார்க்க வந்தியே, அதுவே சந்தோஷம். ஆமா, இவங்க யாரு? தெரிஞ்சவங்களா? சாரு, இது லாவண்யா. மறந்துட்டியா? அது என்னோட குழந்தை. கல்யாணம் ஆயிடுச்சாடு உனக்கு? சொல்லவே இல்ல. அப்பா, என்னப்பா இது? என்ன பார்க்க யார் யாரோ வராங்க, ஆனா உங்க மாப்பிள்ள மட்டும் வரமாட்டாரா? அவருக்கு அப்படி என்னதான் வேலை? அவர் எப்பப்பா வருவாரு? வருவாருமா, வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா வருவாரு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. அண்ணா, இவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாம வெளியே இருக்கலாமே. சரிடா, வா போலாம். நீ ரெஸ்ட் எடுமா. நிதிஷ் வாடா. சமந்தி வாங்க. அத்தை வாங்க. அத்தை, மருமகளே, மருமகளே, இப்ப உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தெரியும் மருமகளே, நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு. இந்த அத்தைய உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல அத்தை, எனக்கு இப்ப கூட ஞாபகம் வரல. நீங்க அவரோட அம்மான்னு சொன்னீங்கல்ல, அதான் அத்தைன்னு கூப்பிட்டேன். எனக்கு உங்க முகம் கொஞ்சம் கூட ஞாபகத்திலேயே இல்ல. என்ன தப்பா நினைக்காதீங்க. சித்தப்பா, லாஸ்ட் டைம் வந்து கூட
குழந்தைகிட்ட அவ்வளவு அட்டாச்சா இருந்தாலே இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாலே. சாருவோட கண்டிஷனே இதுதான் நிதிஷ். சமயத்திலே என்னையே யாருன்னு கேட்கிறா. காயத்ரியை கூட மறந்துட்டா. அவளுக்கு எப்ப யார ஞாபகத்துல இருக்குன்னே சொல்ல முடியல. அவர் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே பேரு தமிழ் தான். அவர் எப்ப வருவாரு, சாப்பிட்டாரா, தூங்குனாரான்னு எப்பவும் அவரை பத்தியே பேசிட்டு இருப்பா. குழந்தைக்கு காது குத்துறப்பா, அவருக்கு பர்த்டேப்பா, அவரோட ஷாப்பிங் போறேன்பான்னு எப்பவும் தமிழோட குடும்பம் நடத்துற மாதிரியே பேசிட்டு இருப்பா. அண்ணா அப்பப்ப தமிழை பார்க்க போறேன்னு வெளியே கிளம்பிடுறா. அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தோம். இப்ப இங்க வச்சு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மெடிசன் தந்தாலும் தமிழை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படின்னா? தமிழ் மேல அவ உயிரே வச்சிருக்கா சம்பந்தி. அதனாலதான் அவளால மறக்க முடியல. பணம் காசை விடுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தேடினாலும் கிடைப்பாளா? சாருவை மட்டும் தமிழுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க தெரியுமா? எங்களுக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. நம்ம எல்லாரையும் மறந்தவ அவனை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கான்னா எப்படி சம்பந்தி? தமிழுக்கு இவதான்னு எழுதி வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். நாம தான் அதை புரிஞ்சுக்கல. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் பேசாதீங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. தமிழுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நாம எல்லாருமே ஆசைப்பட்டோம், நிச்சயமா பண்ணோம். அது முடிஞ்சு போன கதை. திரும்ப அதை பத்தி பேசி ஏன் நோக அடிக்கிறீங்க? ஏற்கனவே தமிழை துளசி கிட்ட இருந்து பிரிச்சு சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணீங்க. அதை பத்தியே பேசி சாரு மனசுல ஆசையை வளர்த்தீங்க. அதோட விளைவு என்னாச்சு? எல்லாரோட நிம்மதியும் போச்சு. நடக்காத ஒண்ணுக்காக ஏங்கி ஏங்கி என் பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. திரும்பவும் அதை பத்தியே பேசி என் பொண்ணை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் கூட சாருவை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக தமிழ் துளசிக்கு இடைஞ்சல் கொடுத்தேன். ஆனா அப்புறம் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும்னு தோணுது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே முடிஞ்சு போன எதை பத்தியும் பேசாதீங்க. சாருவையும் தமிழையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. எங்களுக்கு எங்க பொண்ணு குணமாகணும். நீங்க எதையாவது பேசி குழப்பி அதை கெடுத்துறாதீங்க. சரி விடுடா, அவங்க ஏதோ பழைய ஞாபகத்துல ஒரு ஆதங்கத்துல பேசுறாங்க. அதுக்கு இல்லைன்னா சாருவோட நிலைமை புரியாம பேசுறாங்க. கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு இப்பவும் சொன்னா அவ நிலைமை இன்னும் மோசமா தானே ஆகும். டேய், இனிமே இப்படி பேச மாட்டாங்கடா. நீ ஏன் கோவப்படாதன்னு. சம்பந்திமா, இவன் பேசுறதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. காயத்ரி, கூட்டு போமா. வாங்க சம்பந்தி, போங்க. டேய், நீ போடா. Everything is going to be all right. Don't worry, da. கிளாஸ்மேட் ஸ்ரீதா, நீ பயப்படாத. பூமிகா, நீ அக்கா மேல தள்ள வச்சு படுத்துக்கோ, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. சொல்லு ஸ்ரீ. ஆமா, நான் தான் பண்ணேன். என்ன இங்க வந்து உட்காரு? அங்க போய் உட்காரு போ. என்ன முறைச்சு பாக்குற? சொன்ன கேட்க மாட்டியா? அங்க போய் உட்காரு போ. எழுந்துரு போ. நிலா, இந்தாம்மா காஃபி. அங்க வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். நிலுமா, நில்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உன் முகமே சரியில்லை. என்னை பார்த்தாலே பயப்படுற. இல்ல எதையோ நினைச்சு சோகமா உட்கார்ந்துடுற.
உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? சரி, நீ என்ன பார்த்து பயப்படல. ஆனா எதனாலயோ நீ ரொம்ப பயந்து போயிருக்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இத பாருமா, நான் உன் அம்மா மாதிரி. ஏதாவது உனக்கு பிரச்சனைனா மனசை விட்டா என்கிட்ட சொல்லிடு. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்காதம்மா. அப்படி பண்ணா அது உனக்கு தான் கஷ்டம். சிவா கூட ஒன்ன மாதிரிதாம்மா. நல்ல கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆகுமோ தெரியாது, மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒன்னும் பேசாம உட்காந்துட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டா பதிலே பேச மாட்டான். அவன் மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரியல. ஏன் அப்படி இருந்தானும் தெரியல. அப்பா இல்லைன்னு கவலைப்பட்டானா, இல்ல மனசுல வேற ஏதாவது குறையா, எதுவுமே புரியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவனும் போய் சேர்ந்துட்டான். ஆனா அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு நீயே யோசிச்சு பாரு. இந்த காலத்து பிள்ளைங்க பெத்தவங்க மனசை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா எங்க காலத்துல நாங்க அப்படிலாம் இருந்தது இல்ல. கால்ல சின்னதா ஒரு முள்ளு குத்துனா கூட ஓடி போய் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவோம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அத பத்தி மூச்சே விடுறதில்ல. உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்க வேண்டியது. இப்ப ஒன்ன பார்த்தாலும் அப்படிதாம்மா தெரியுது. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் வீணா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கொஞ்சம் படிக்க விடுறீங்களா? இத பாருமா, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசிரு. உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அதுவே பெரிய வினையா மாறி உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுதுமா. காலத்துக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிடுமா. உன் மனசுக்குள்ள இருக்கிறத உன் பாட்டிக்கிட்டையாவது சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது. போய் சும்மா உட்காரு. நீ வேற டென்ஷன் பண்ணிக்கிட்டு. உனக்கு விளையாட நான் தான் கிடைச்சனா? போய் உட்காரு. போ போ. அங்கிளா? ஆமா, குட் நியூஸ் சொல்லுமா, பேசுங்க. ஹலோ நிலா, நான் தான்மா பேசுறேன். எனக்கு தெரியுதுல்ல? தெரியுது, சொல்லுங்க. நான் தான் கேட்டபடி பணத்தை கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் ஏன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? பயப்படாத நிலா, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். போலீஸ் கிட்ட போகாம நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ குட் நியூஸ்னு சொன்னீங்களாமே. ஓ அதுவா? சிவாவை நீ தான் அடிச்சங்கிறதுக்கான ஆதாரமா என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அத போலீஸ்ல சொல்லாம உன்கிட்ட சொல்லி பணம் கேட்டேன். நீயும் அதை தந்துட்ட. இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன் நிலா. இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. பி ஹாப்பி. நீ நிம்மதியா எக்ஸாம் எழுதலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிச்சயமா. இந்த சந்தோஷம் உனக்கு என்னைக்கும் நிலைக்கும். இது என்னோட ப்ராமிஸ். ஓகே, பை. அக்கா, நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே முடிஞ்சது. என்ன விஷயம்? யார் போன்ல? அதான்க்கா, அந்த பிளாக்மெயிலர் கால் பண்ணா. கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா. இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா. இனிமே ஃபோன் கூட பண்ண மாட்டானா. எவிடன்ஸ் கூட எரேஸ் பண்ணிட்டானா. அக்கா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு நீங்க பயந்தீங்கல்ல, அவன் இனிமே அப்படி பண்ண மாட்டான்க்கா. ப்ராமிஸ் பண்ணிருக்கான். பூமிகா குட்டி, குட் நியூஸ்
நியூஸ்னு சொல்லி நீ தானே போன் கொடுத்த. சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. உன் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்ன வேணும்? நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? ப்ராமிஸ். கண்டிப்பா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என் பர்த்டே கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. அம்மா இருக்கிறப்ப அப்படிதான் செய்வாங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் வந்துருவாங்க. கேண்டில் ஊதி கேக் வெட்டுறப்ப கை தட்டி எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாடுவாங்க. நிறைய gift கொடுப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நானும் அப்பாவும் தான். வேற யாரும் வர்றதில்ல. அம்மா இருந்தப்ப செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கேக் வெட்டணும்னு ஆசையா இருக்கு. நீ கவலைப்படாத பூமிகா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அம்மா இருந்தப்ப கொண்டாடின மாதிரியே ஜாலியா பர்த்டே கொண்டாடலாம். ஓகேவா? Thank you. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நிறைய சாக்லேட் தரணும். கண்டிப்பா கொடுக்கலாம். சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் எல்லாமே தரலாம். பூமிகா குட்டிக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். சொல்லுங்க சார், வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சாரி துளசி, அதை பற்றி சொல்ல தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இங்கே சென்னையில் என்னோட வேலை இன்னும் முடியல. அது முடிஞ்சு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் என்னால் வர முடியாது. சார், ஈவினிங் பூமிக்காவோட பர்த்டே ஃபங்க்ஷன். நீங்க எப்போ வருவீங்கன்னு அவ கேட்டுக்கிட்டே இருக்கா. அவள் நினச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்கு. டைமுக்கு நான் வரலன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. துளசி, எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்க சார். எப்படி நான் வர்றதுக்கு லேட் ஆயிரும். நான் ஃபோனில் சொன்னால் அழுதுருவா. நீங்களே அவகிட்ட சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துறீங்களா? ஓகே சார், நான் சொல்லி பார்க்குறேன். ஆனா அவ ரொம்ப ஆசையா இருக்காளே. அம்மா இருந்தப்போ பண்ண மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டேவை கொண்டாடணும்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தா. ஹலோ. சாரி துளசி, அவ ஆசைப்பட்டாலும் என்னால் செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, நானே இப்போ சென்னையில் இருக்கேன். வர முடியாத சூழ்நிலை. நான் இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க. பரவாயில்ல சார், நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அம்மா இல்லாத பொண்ணு, அவள் ஏமாந்துடக்கூடாது. நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்களே கேக் வெட்டி அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பா சார். நீங்க பூமிகாவை பத்தி கவலைப்படாதீங்க. அவளோட சந்தோஷத்துக்கு நாங்க பொறுப்பு. நாங்க அவளை பாத்துக்கிறோம். தேங்க்யூ துளசி. நான் கேக்கெல்லாம் கூட ஆர்டர் கொடுத்துட்டேன். அங்கேயே ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கடையோட அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் போய் வாங்கிடுறீங்களா? ஓகே சார், நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நீங்க அவளை பத்தி வரி பண்ணிக்காம உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. நாங்க அவளை பாத்துக்கிறோம். தேங்க்யூ துளசி, பாய். போன்ல யாருக்கா? பூமிகாவோட அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. அவர் வரதுக்கு லேட் ஆகுமா. சிம்பிளா கேக் வெட்டி அவளோட பர்த்டேவை இங்க நாம தான் கொண்டாடி ஆகணும். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, எங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி நிலா, ஆனா நீ பாட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பெருசா கொண்டாடலான்னு ப்ராமிஸ் வர பண்ணியிருக்க. அவ்வளவு பேருக்கு எங்க போறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. அக்கம் பக்கத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து இன்வைட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம விக்கி கிட்ட சொல்லி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிடுவோம். எல்லாரும் வந்தா வீடே ஃபுல் ஆயிடும்ல. சொன்ன மாதிரி ஜமாச்சிடலாம். அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் விக்கிய வர சொல்றேன். அவன் வந்தானா A to Z எல்லாத்தையும் பார்த்துப்பான். நான் ஃபோன் பண்ணி இப்பவே வர சொல்றேன். என்னாச்சு? டாக்டர் கிட்ட போனவங்கள இன்னும் காணோம். போன இடத்துல சண்டை கிண்ட போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்களோ? என்னாச்சு உனக்கு?
அடிக்கடி வாசல பாக்குற, நீயா பேசிக்கிற, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நான் சாதாரணமா தாண்டி இருக்கேன். பொய் சொல்லாத. கல்யாணியும் மோகனையும் ஒன்னு அனுப்பி வச்சிட்டமே, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயப்படுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 பேரையும் நான் தானே அனுப்பி வச்சேன். நான் ஏன் பயப்படணும்? சும்மா மழுப்பாதம்மா. நானே கல்யாணியை கூட்டிட்டு போயிருப்பேன். நீ தான் பிளான் பண்ணி அவங்கள ஒன்னு அனுப்பி வச்சுட்டு இப்போ டென்ஷனா இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படிலாம் பண்ணா அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு கனவு காணாத. கல்யாணி அவன் மேல எக்கச்சக்கமான கோவத்துல இருக்கா. ஒன்னா போயிருந்தாலும் வரும்போது தனியா தான் வருவா. நல்லா திட்டி விட்டுட்டு தான் வருவா. இதான் நடக்க போகுது பாரு.